அருட்பா ஞான சரியே மரணமில்லா பெருவாழ்வு போற்றபே சிற்சபை விளக்கம். நிறைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தன்பே நிறைந்து நிறைந்தூற்றழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் வம்மின் உலகிலேர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் போய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் போற்றபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. பாடல் 1 28 இதில் முதல் 2 வரிகள் உள்ள மெய்ப்பொருள் ஆனது திருவடிகளை இணைத்தால் அகம் குழையும் கண்கள் நீர் சொரியும். அந்த அனுபவம் மேலீட்டால் உடல் நனையும். அந்த அனுபவத்தை விலாவாரியாக விளக்குகிறார் வள்ளல் பெருமான். கண் தவம் திருவடி தவம் பெருமை அவசியம் உரைக்க வந்த அனுபவப் பாடல். திருவடிகளால் ஆகாத காரியம் இல்லை என்பதை சன்மார்க்க உலகம் உணர வேண்டும். எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து என்பது வள்ளல் பிரான் வாக்கு ஆகும். அந்த திருவடிதான் மரணமிலா பெருவாழ்வும் ஒளிவேக சித்தியும் அளிக்குது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நம் அன்பர் திருவடி ஞானமில்லா காரணத்தால் இந்த வரிகளை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என மாற்றிவிட்டார். மெய்யருள் வியப்பு பின் அகவலும் ஞான சரியையும் முக்கியமான பாடல்கள் ஆகும். இந்த பாடலின் விளக்கம் கூற வருபவர்கள் வள்ளலார் இறைவனின் பெருமையையும் தனக்கு செய்த பேருதவிகளையும் நினைத்தார். அதனால் கண்ணீர் உகுத்தார் என்று விளக்கம் அளிக்கின்றனர். இது தவமே செய்யாதவர் கூறும் அனுபவமே இல்லாதவர் கூறும் தவறான விளக்கம் ஆகும். அவரை நம்பக்கூடாது. போற்றபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே மிக முக்கியமான வரிகள் இவை. போற்றபை சிற்சபை எது எங்கிருக்கிறது என்று கேட்டால் 2 கண்கள் தான் அவைகள். சத்திய ஞான சபையின் அமைப்பு வைத்து இவ்விளக்கம் அளிக்கின்றனர். சிரிப்பாக நகைச்சுவை வேடிக்கை செய்கின்றார் நம் சன்மார்க்க அன்பர்கள். 2 கண்களில் புகுவது தானா வள்ளலார் சொல்வது என்று கேட்டால் பதில் இல்லை. போற்றபை சிற்சபை என்பது ஆன்மாவுக்கு மேல் உள்ள பரவெளிகளாகும். நல்ல அனுபவத்தை விளங்கு குரு பயிற்சியின் போது படத்துடன் விளக்குவார். ஆன்மாவின் இருப்பிடம் துவாது சார்ந்த பெருவெளி 12வது நிலைப்படி. உடம்பில் அது நெற்றி நடு புருவ மத்தி அல்ல. நம் அன்பர் புருவ மத்தியில் எல்லா அனுபவமும் என்கிறார். புருவ மத்திதான் என்றே உயிரை விடுகின்றார் நம் அன்பர். போற்றபை போனம்பலம் 14 15வது நிலைப்படி ஆன்மாவிற்கு மேல் உள்ள வெளிகள் நெற்றி நடுவுக்கு மேல் உள்புறம். சிற்சபை சிற்றம்பலம் 16வது நிலைப்படி ஆன்மாவிற்கு மேல் உள்ள வெளிகள் நெற்றி நடுவுக்கு மேல் உள்புறம். ஞான சபை 17வது நிலைப்படி சுத்த சிவதுரியாதீதம் என்று குறிப்பிடுகின்றார் பெருமான். போற்றபையில் சிற்சபையில் எப்படி புகுவது என்று கேட்டால் நம் உணர்வானது ஜீவ ஒளியானது அணுவைக் காட்டிலும் நுண்மை அடைந்தால்தான் போற்றபை சிற்சபையினுள் நுழைய முடியும் என்பது தெண்ணம். பிரமாணம் ஆணிப்பொன்னம்பலத்திலே கண்ட காட்சிகள். நன்றி.